கல்லாப்பெட்டி கூட்டணி கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு இவரு எவ்வளவு கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணி கட்டி இருக்கிறாரு? ஒரு விஷயங்க, இதெல்லாம் சும்மா பெரும்பான்மையில ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. இல்ல உண்மையதானே பேசுறாங்க. அவரு கேவலமா பேசுறாருன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. இப்பதான் சொல்லி கொடுத்து இப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துதான் ஜோசியர் இருக்கார்ல. ஆமா, அறிவே அவருக்கு இல்ல. அவர் ஜோசியருக்கு அறிவு இருக்கு. அந்த ஜோசியர் ஆலோசகனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப கவர்மெண்ட்ல தானே ஆலோசகர் கொடுத்துருக்கு. அந்த கவர்மெண்ட் அண்டர்டேக்ல அவர் இப்ப ஆலோசனை கொடுத்து அதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப பவர் சென்டர் யாரு? விஜயா ஜோசியரா? ஜோசியர் தான். அப்போ பவர் சென்டர் நான் தான் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, ஒரு விஷயங்க, இப்ப அவர் படத்தில் நடிக்கிறாரு. படத்தில் நடிக்கிறப்ப அவரு தான் ஹீரோ. ஆமா, அவரு ஹீரோவா இருந்தாலும் அவர் என்ன பண்ணணுங்கிறத யார் சொல்லி கொடுக்குறா? டைரக்டர் தான். அதான் அந்த மாதிரி அவரை டைரக்ட் பண்றதுதான் ஜோசியர். அவர் எப்போதுமே தன்னந்தனியா பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அவர் வாழ்க்கையில கத்துக்கிட்டு வந்த வகை எல்லாமே அடுத்தவன் சொல்லி சொல்லியே தான் பண்ண முடியும். சரி, புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றதுக்காக ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டது. சரிங்க சார்.